I would like to call upon Parveena Sultan Madam onto the stage. The great speech, எப்படி வேணால் சொல்லலாம். There is no words to describe in a proper dimensionலாம் கொண்டு வந்து மேடமை பற்றி சொல்லாமல் சுருக்கமாக சொல்லணும்னா she is an encyclopedia. சில பேருக்கு ஒரு தலைப்பை பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்க, இல்லைனா ஒரு பர்டிகுலர் லைக் இப்போ ஃபுட்டுன்னா ஃபுட்டை பற்றி பேசுவாங்க, ட்ராவலை பற்றி பேசுவாங்க, இல்லைனா நம்ம அலங்காரத்தை பற்றி பேசுவாங்க. இல்லை மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல, நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஆனால் ஷி கேன் டாக் ஆன் வைட் ரேஞ்ச். ஷி இஸ் அ வெரி வைஸ் விமன். ஸோ ஏன்னா நான் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண அந்த 1.5 மணி நேரம், ஐ டோன்ட் நோ, இட் ஜஸ்ட் லெஃப்ட் அவுட் ஜஸ்ட் லைக் தட். ஸோ அந்த அளவுக்கு ஷி இஸ் ஆல்வேஸ் அ பிரத் டேக்கிங், த வெரி இன்ட்ரெஸ்டிங் லேடி. அண்ட் ஐ டேக் திஸ் ப்ரிவிலேஜ். மேடம், உங்களுக்காக தான் நான் வெயிட்டிங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா. ஆக்சுவலாக நான் ஒரு டான்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நீங்களாம் தம்பி நீ வேணாண்டான்னு சொல்லுவீங்கன்ற எனக்கு தெரியுது. அதனால தான் நான் டான்ஸ் ஆடல. இதுக்கும் ரியாக்டே பண்ணாதீங்க சார், நீங்கள் ரியாக்டே பண்ண மாட்டீங்க சார். உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க பாருங்க. கூப்பிட்டுட்டேன். ஐ இன்வைட்டட், ப்ளீஸ் வித் யோர் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அண்ட் வித் யோர் சப்போர்ட், வித் யோர் என்கரேஜ்மெண்ட். பத்தல, some more, come on, energy. And can I have the participant? Devi Ravi, Valli Shakti, Maharam, Sabura Hamid. Can we have the participant? தேடி சோறு நிதம் தின்று, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பமிக உழன்று, பிறர் வாட பல செயல்கள் புரிந்து, நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்னும் மகாகவி பாரதியின் வார்த்தைகளை முன்வைத்து குவைத் தமிழ்ச் சங்கத்தின் இந்த ஆண்டின் வெற்றிகரமான தலைவராக பல பொறுப்பான பணிகளை செய்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு அண்ணன் திரு செல்லதுரை அவர்களை, அவருடைய படை தளபதிகளாக இயங்கி இந்த ஓராண்டுகளுக்குள் மிக சிறப்பான நிகழ்ச்சிகளை முன்னெடுத்திருக்கக்கூடிய உறுப்பினர்களே, குறிப்பிட்ட உறுப்பினராக என்னை இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைப்பதற்காக படாத பாடுபட்டிருக்கும் அருமை சகோதரர் திரு ராஜா அவர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு காலையில் நம் அனைவரையும் மிக மகிழ்ச்சிப்படுத்தி தன்னுடைய இருப்பினால், தன்னுடைய அறிவினால், அன்பினால் நம் மனங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய சுவை அரசன் ஐயா தாமோதரன் அவர்களே, அவருடைய இனிமையான இல்லற துணைவி திருமதி உஷா தாமோதரன் அவர்களே, நேற்று முதல் தனக்கென ஒரு தனித்த ஒரு சிம்மாசனத்தை உருவாக்கி அதில் முழு ஆளுமையுடன் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு அன்னை திருமதி நடராஜன் அவர்களே, குழுமி இருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான தமிழ் உறவுகளே, மேடையில் பாங்கறிந்து மேடையேறி இருக்கக்கூடிய அன்பு தோழிகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். நான் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்வில் மேடைகளில் பேசி வருகிறேன். என்றைக்கும் இல்லாத அளவிற்கு என் மனதிலே ஒரு சிறிய மகிழ்ச்சியை குவைத் தமிழ்ச்சங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது. எப்படி என்றால், ஒன்று, அது மகளிர் தினத்தை முன்னெடுத்திருக்கிறது. ஒன்று. 2, அந்த நிகழ்ச்சியை மாலை நிகழ்ச்சியை தொடங்குகின்ற பொழுது ரொம்ப அழகா வேஷ்டி சட்டையோட 5 ஆண்கள் வந்து குத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள். அதில் யாராவது ஒரு பெண்களையாவது கூப்பிட்டுருவாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் கூப்பிடலை. 5 பேரும் ஆண்களாக நின்று அதை முன்னெடுத்தார்கள். நான் எப்போவுமே சொல்லுவது உண்டு,
பெண்கள் குறித்த நிகழ்ச்சி என்பது பெண்களுக்குரியது அல்ல, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நினைவு கூற வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. அந்த வகையிலே ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள். முக்கியமாக அந்த ஆண்கள் மிக அழகாக இந்த நிகழ்ச்சியை நிர்வகித்து இருக்கிறீர்கள். அதனால் எல்லா பெண்களின் சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பு ரொம்ப அழகான தலைப்பு. நான் அந்த தலைப்பிற்குள்ள போக விரும்பலை. அது என்னன்னு தெரியல. பர்வீன் சுல்தானாவுக்கு பேசுவதற்காக அழைத்தால் அது 2 நேரங்களில் தான் அழைக்கிறார்கள். ஒன்று ரொம்ப டயர்டாக இருக்கணும், இல்லைன்னா வீட்டுக்கு போகிற நேரம். நான் பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். நான் கடைசியாக ஒரு 20-25 நிமிடங்களுக்குள் இந்த நிகழ்ச்சியை முடித்தாக வேண்டும் என்கின்ற ஒரு ஓட்டத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நான் இந்த தலைப்பிற்குள்ளே போக விரும்பலை. இந்த 4 பெண்களும் எவ்வளவு ஆளுமை பெற்றவர்கள்னு நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அவர்கள் மூலமாகத்தான் அந்த தலைப்பு வெளிப்படும். நான் ஒரு 2 செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் இந்த பட்டிமண்டபத்தை தொடங்கலாம் என்று கருதுகிறேன். மகளிர் தினம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மேடையில் கொண்டாடினீர்களே, அந்த வகைக்காகவோ அந்த முறைமைக்காகவோ உலகத்தில் முன்னெடுக்கப்படவில்லை. அது மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு. நாம் ஆடினோம், பாடினோம், கொண்டாடினோம், சமைத்தோம், சாப்பிட்டோம், எல்லாம் சரி. ஆனால் என் கடப்பாடு உண்டு, மகளிர் தினம் என்று சொன்னதனால் அந்த மகளிர் தினம் பற்றிய குறிப்பை சொல்லிவிட்டு தான் நான் இந்த நிகழ்ச்சியை தொடங்க முடியும். எனக்கான பொறுப்பாக நான் அதை உணர்கிறேன். இன்றிலிருந்து ஒரு 106 வருடத்திற்கு முன்னால் 1910 நியூயார்க் மாநகரத்திலே ஒரு மாநாடு கூட்டப்பட்டது. அந்த மாநாட்டிலே மார்ச் 8ஆம் தேதியை உலக மகளிர் தினமாக நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்கின்ற தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் மார்ச் 8ஆம் தேதியை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னால் ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் அந்த அமெரிக்காவில் நடந்தது. என்ன போராட்டம்னா, எல்லா பெண்களும் கொஞ்சம் கவனம், ஆண்களும் தான். என்ன போராட்டம்னா, உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பெண்கள். இந்த உலகத்திலேயே ஒரே கேட்டகரி தான், பெண்ணுனால உழைக்கும் பெண், உழைப்பதனால் சம்பாதிக்கும் பெண், உழைப்பதனால் சம்பாதிக்காத பெண் என்று உண்டே தவிர உழைக்கும் பெண் என்ற ஒரே கேட்டகரி தான், அவ ஒரே ஜாதி தான், உழைக்கும் பெண். உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பெண் என்ன செய்தாள்? அவள் ஒரு போர்க்குரலை எழுப்பினாள். அந்த போர்க்குரல் எங்கிருந்து வந்தது என்றால், ஒரு பஞ்சாலையிலிருந்து வந்தது. அவர்கள் எழுப்பிய போர்க்குரல் இதுதான்: எங்களுக்கும் ஆண்களைப் போல கூலி வழங்கப்பட வேண்டும், எங்களுக்கும் ஆண்கள் எவ்வளவு மணி நேரம் வேலை செய்வார்களோ அவ்வளவு நேரம்தான் வேலை செய்யக்கூடிய உரிமை வேண்டும் என்று அவர்கள் போர்க்குரல் எழுப்பினார்கள். அப்படி அவர்கள் போர்க்குரல் எழுப்பப்பட்ட பொழுது எந்த நிர்வாகமும் அதற்கு சம்மதிக்கவில்லை. உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினார்கள். 25ற்கும் மேற்பட்ட பெண்கள் தீயில் கருகி செத்தார்கள். மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு சரி, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூலி சரிநிகர் சமானமாகவும் அவர்களுக்கும் இவர்களுக்குமான வேலை நேரம் சரியாகவும் நிர்ணயிக்கப்பட்டது. அந்த நிர்ணயிக்கப்பட்ட அந்த நாளைத்தான் நாம் மகளிர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதனை வரலாற்று நிகழ்வாக இந்த மன்றத்திற்கு முன்வைக்கிறோம். பெண்கள்னாலே இந்த விவந்த் இருக்கிறாயா தம்பி? ஆஃப் ஸ்டேஜில் போயிட்டார். ரொம்ப நல்ல தம்பி, ரொம்ப உள்ளுணர்வோடு ஒன்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாரம்பரியத்திற்கு பின்னால் வரக்கூடிய ஒரு தம்பி அவர். அவருடைய அந்த பிரசன்ஸ், இருப்பு நிலை மிக ரொம்ப அழகாக இருந்தது. அவர் நேற்று ஒரு பெண் அவரை ஏதோ கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அந்த பெண்ணை அவங்க எவ்வளோ அளவுக்கு அவங்க பழி வாங்கினாங்கன்றதை நம்ம பார்த்தோம். இது ஏன் நம்ம பார்த்து வச்சுக்கணும்னா, அதுக்கு தான் எல்லா விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும்.
எங்கேயாவது நாம் 2 பேருக்கு முன்னால் ஒரு ஆணை கேலி செய்தாலும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் வாய்ப்பு கிடைத்தால் அந்த ஆண் அதற்கு பழி வாங்குவான் என்பதனை மிக அழகாக அதை முன்னெடுத்தார் அவர். அவருக்கு வாழ்த்துக்கள். வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தம்பி, எங்களுக்கும் மறுபடியும் வாய்ப்பு வரும், அந்த நேரத்தில் அதை நாங்கள் பார்த்து கொள்வோம் என்பதனை சொல்லிவிட்டு உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு விஷயத்தை வாங்க, உங்களை பற்றி தான் பேசி, அது அவருக்கு தான் இப்போ வரேன். அது என்னன்னா, சில பேர் வாயில விழக்கூடாது, நாங்கள் தத்தெடுத்துருவோம், நாங்கள் கையெழுத்து போட்டு தத்தெடுத்துருவோம். இதில் என்னன்னா, இது பழைய காலத்து பெண்களா இக்காலத்து பெண்களா நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்றது ரொம்ப இப்போ ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரி போக போது வண்டி, சின்ன ஸ்டேஷன்லலாம் நிற்காது. நான் 2 விஷயத்தோடு நான் என்னுடைய முன்னுரையை முடித்து விட்டு உட்கார்கிறேன். ஒரு போலித்தனமான வாழ்க்கை யாருக்கு இல்லையோ அவர்களால் தான் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். போலித்தனமாக இருக்கக்கூடாது, ரொம்ப அன்பு இருக்கணும். எனக்கு தாமோதரன் சாரை ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, அவருக்கு என்ன தெரியறதுக்கு முன்னாலேயே அவரை நான் ரொம்ப நேசிப்பேன். அந்த சமையல் செய்யும்போது ரொம்ப அன்பாக மாறிடுவார் அவர். பார்த்துருக்கிறீங்களா? ரொம்ப அன்பாக மாறுவார். எப்பொழுது ஒரு மனம் அன்பாக மாறுகிறதோ அப்பொழுது அது எது செய்தாலும் அது வாய்க்கும், அது எது செய்தாலும் வாய்க்கும். பைபிளில் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், அதில் ஒரு வாசகம் வருகிறது. நான் தாமோதரன் சார்க்காக அதை நான் நினைவு கூர்ந்து சொல்கிறேன். அன்பு அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் என்கின்ற அந்த வாசகத்தை அன்பாக நமக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய தாமோதரன் ஐயாவிற்காக நான் அதை நினைவு கூர்ந்து, போலித்தனம் இல்லாத மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நம் அத்துணை பேருக்கும் வாய்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். எங்கள் குருநாதர் ஒரு செய்தியை சொன்னார், போலித்தனமாக இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கருத்து சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு பெண்ணா. என் நிலையில் உங்கள் அத்துணை பேரையும் உள்வாங்கிக் கொண்டு இதை சொல்லுகிறேன், இது ஆண்களுக்கும் பொருந்தும். ஒரு பொண்ணு இருந்தாளாம், அவளுக்கு 53 வயசு. இங்கே டான்ஸ் ஆன பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் பார்த்து கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் என்று அழைத்தான் தம்பி. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா தம்பி? தமிழிலே வயதான பெண் என்று ஒரு கருத்தியலே கிடையாது. 7 பருவம்: பேதை, பெதும்பை, அறிவை, தெரிவை, மங்கை, மடந்தை, பேரிளம்பெண். பேரிளம்பெண் வயதானது என்ற கான்செப்டே தமிழில் கிடையாது. ஒரு 53 வயது பேரிளம்பெண், அவளுக்கு திடீர்னு நெஞ்சு வலி. நேராக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே ஸ்கேன் பண்ணுறாங்க. அவளுக்கு 22 பிளாக்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. 22 பிளாக்ஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஆனால் இருக்கு. நேராக இன்டென்சிவ் கேருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்டென்சிவ் கேர்லையே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மொபிலைசர்லாம் போட்டாங்க. ஸ்கேன் ஆனில் தான் இருக்குது. ஆப்ரேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. பெரிய சர்ஜன் வந்துக்கிட்டு இருக்கார். அந்த பெண் பெட்டில் இருக்கா. அவர் வந்துட்டார். வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஷிஃப்ட் பண்ணும் பொழுது கையிலெல்லாம் க்ளவுஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு என்னப்பா கேஸுன்னு கேட்குறாரு. சார் 22 பிளாக் இருக்குது சார். 22 பிளாக்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஸ்கேன் ஆன் பண்ணு அப்படிங்கிறார். ஸ்கேன் ஆன் பண்ணுறாங்க. இந்த ஸ்கேன் ஆன் பண்ணும்போது படுத்துட்டு இருந்தா பாருங்க, இவளோட காட் கனெக்ட் ஆயிட்டாரு அந்த வினாடியில். இப்போ காட் பேசுறாரு அந்த பெண்ணோட. நான் தான் காட் பேசுகிறேன், சொல்லுங்க போலாமா வரணுமா? 2 பேரும் பேசிக்கிறாங்க. காடும் அவளும் வரணுமா? ஆமாம் போகலாம். கொஞ்ச நாள் இருக்கிறேனே. அப்படியா? ஆமாம். உனக்கு என்ன வயசு? 53.
நிஜமா இருக்கணுமா? ஆமாம். எவ்வளோ நாள் இருக்கணும் நீங்களே சொல்லுங்கள். ஓகே, 75 வருஷம், இன்னும் 22 வருஷம் வாழ்ந்துட்டு வா, 75ல் கூப்பிட்டுக்கிறேன். நிஜமாவா? ததாஸ்து. போயிட்டார். காட் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஸ்கேனில் பார்த்தா ஒரு பிளாகும் கிடையாது, ஒரு பிளாக் இல்லை. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு ஸ்கேன் காட்டுது. அந்த அம்மாவை வந்து செடேஷன் கொடுத்து படுக்க வச்சிருந்த அம்மாவை தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டாங்க. அந்த அம்மா கண்ணு விழிக்குது. ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சான்னு கேட்டுச்சான். அவர் சொன்னாரா, ஆப்ரேஷன்லாம் முடியலை, இது வந்து உனக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு, உனக்கு எந்த பிளாக்கும் இல்லை, உனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருந்தது. அப்படியா? கோடீஸ்வரி அப்படியானு எழுந்தாளாம். எழுந்த நேரம் நிஜமா எனக்கு ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைன்னு. ஒரு கண்ணாடி இருந்துதான் அந்த ரூமில். அவள் நின்று கண்ணாடியில் பார்த்துருக்கா. நல்லா தான் இருக்கும் 53 வயசில். ஆனால் என்ன, கொஞ்சம் சதெல்லாம் தொங்கி போயிருக்கு, கொஞ்சம் குண்டாக இருக்கும். 22 வருஷம் வாழ போகிறோம், காசு இருக்குது, கொஞ்சம் டிங்கரிங் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி டாக்டரை கூப்பிட்டாலாம். எனக்கு இந்த நோஸ் மாற்றணும், ஃபேஸ் லிஃப்டிங் பண்ணணும், இந்த ரிடக்ஷன்லாம் பண்ணணும், தொப்பெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஊரில் என்ன ஆகுதுன்னா, பெண்கள் எவ்வளோ புத்திசாலிகளாக இருந்தாலும் உடம்பை பார்த்துக்கிறது இல்லை. நான் வெளிநாட்டிலலாம் போகிறேன், இந்த மாதிரி நாடுகளில், புலம்பெயர்ந்த நாடுகளில் அங்கேயே இருக்கிற பெண்கள் இருக்காங்கல்ல, யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, இந்த ஃப்ரான்ஸ், அங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க எப்படி தெரியுமா இருக்கும்? 50 வயசுலையும் 60 வயசுலையும் ஜாகுவார் மாதிரி இருக்கும், சீத்தா மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் பாண்டா மாதிரியே இருக்குதுங்க. ஹெல்த்தையே பார்த்துக்கிறது இல்லை. அப்படி இருக்க சீத்தா மாதிரி இருக்கணும். அவன் நினைச்சா நான் சீத்தா மாதிரி இருக்கணும்னு நினைச்சு டாக்டரை கூப்பிட்டியோ ஆப்ரேஷனுக்கு சொல்லியா, இதெல்லாம் கட் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும், எவ்வளோ ஆகும்? 25 லட்சம் ரூபாய் ஆகும், 3 மாதம் இருக்கணும். ஓகே, சாங்ஷன். 3 மாதம் இருக்கிற எனக்கு எல்லாம் மாற்றி கொடு. எல்லாம் மாற்றினாங்க, பிரமாதமாக மாற்றிட்டாங்க. 25 வயசு பொண்ணு மாதிரி ஆயிட்டா. ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் லவ் லெட்டர் கொடுக்குறாருன்னா பாரு, அவ்வளோ அழகாயிட்டா. 25 lakhs கொடுத்துட்டு வெளியில் இறங்கி வந்தா. காருக்கு ஃபோன் பண்ணுறா, கார் வருது. வெளியில் இறங்கி காருக்கு கிராஸ் பண்ணும்போது லாரி அடித்து செத்துட்டா. நேராக காடு கிட்ட போயிட்டா, டைரக்டாக போயிட்டா. நான் கேட்டேனா உங்ககிட்ட 22 வருஷம் கொடுன்னு கேட்டேனா? 3 மாதம் மட்டும் கொடுத்துட்டு எல்லாம் நான் அழகாகி வாழணும்னு ஆரம்பிக்கும் போது இப்படி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே. உங்ககிட்ட கேட்டேன் நானா, ஏன் எனக்கு இப்படி பண்ணேன்னு காடு கிட்ட சண்டை போடுறா. காடு சும்மா அவளையே பார்க்கறாரு. அடிப்பாவி, அது நீயா? அடையாளமே தெரியலனாரா. காடுக்கே தெரியாத அளவுக்கு மேக்கப்பு. என்ன மேக்கப்பு! போலித்தனங்களால் நிறைந்து இருக்கின்ற பொழுது நிறைவான வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? ஆரோக்கியமாக இருக்கின்ற வாழ்க்கை நமக்கான வாழ்க்கை. இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்ற பொழுது ரொம்ப அழகா நீங்க அந்த 4 பெண்கள் நின்று பாடினாங்க. நீங்க கொஞ்சம் அந்த இப்போ பாருங்க, கடைசியா டான்ஸ் தானே, என்ன கிளிம்ஸ், என்ன ஃபிலிம்ஸ் காட்டினாங்க. பாரதியின் பாடலை இனிமேல் பாடுகின்ற பொழுது பக்கவாத்தியங்களை வைத்து மிக அற்புதமாக பெண்களே நீங்கள் அழகாக பாடினீர்கள். இன்னும் சிறப்பாக அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். என்ன தாமு சார்? ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். அந்த பாட்டில் ஒரு பாட்டு நீங்கள் யாருமே கவனிக்கலைங்க. உங்கள் மேலே எனக்கு கோபம். ஏனென்றால் உங்களை கவனிக்க வைக்க வேண்டும் என்றால் பல வண்ணங்களும் நிறங்களும் ஆட்டமும் பாட்டமும் தேவைப்படுகிறது. எளிமையான விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது பல விஷயங்கள் உங்கள் தலைக்கு மேலானது போயிருது, உள்ளே போகிறதில்லை. இந்த ஒரு பாட்டு பாடினாங்க, எனக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டுங்க. நான் பாரதியை நேசிக்கிறவர். என்னுடைய நாடி நரம்புகளில் பாரதியை நான் உள்வாங்கி கொண்டிருக்கிறேன். ரொம்ப மனசு சிரமமாக இருக்கின்ற பொழுது பாரதியை பிரித்து நான் படிப்பது உண்டு. பெண்களே, உங்களுக்கு சொல்கிறேன், சினிமா பாடல்களை கேட்பதை காட்டிலும் பாரதியை வாசித்து பாருங்கள். பாரதி நமக்கு சக்தியை தருகிறான். மிக முக்கியம். தம்பி சொன்னான், விவன் சொன்னான், ஒரு ஆம்பளை தானே பொம்பளைங்களுடைய விடுதலைக்காக பாடினாங்க. ஏன் தெரியுமா? பெண்கள் விடுதலைக்காக பாடலை. விடுதலைனா என்னன்னு அவங்களுக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சவன் தானே பாட முடியும். அவனுக்கு தெரியும், நாங்கள் அடிமைப்பட்டு கிடந்தோம், எங்களை விடுவிக்க வந்த மகா கவி அவன். அவன் பாடுறான் பாருங்க. உங்க
ஓட்டங்களில் ரத்த நாளங்களில் இந்த கருத்தை எடுத்துட்டு போங்க. ரொம்ப முக்கியமான கருத்து அந்த பாட்டு. சின்னஞ்சிறு கிளியை விட்டுடுங்க, அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாட்டு. ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணின் பாவையென்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ என்று பாடி அந்த மகாகவியின் பாட்டை அவ்வளோ அழகா பாருங்க. பேசி நான் கைத்தட்டல் வாங்கின பாடினா எவ்வளோ வரணும். உங்களுக்கும் எனக்குமான ஒற்றை ஆசை சொல்லவா? பாரதியின் பாடலில் வெளிப்பட்டது அந்த பாட்டு இங்கே இந்த மேடையில் பாடப்பட்டது. உனக்கும் எனக்கும் என்ன ஆசை? சொந்தமாக ஒரு நிலம் இருக்கணுங்க, காணி நிலம் இருக்கணும், சொந்தமாக இருக்கணுங்க. இந்த நம்ம சென்னையிலலாம் அங்கெல்லாம் நிலம் வாங்கவே முடியாதுங்க. எங்கங்க இல்லை, இந்த பக்கம் அடைச்சிட்றான், இந்த பக்கம் செவரு, அது யார்தோ இது யார்தோ, அது யார்தோ இது யார்தோ, அடைச்சி விற்கிறான் 3 கோடி 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. பாலாஜி நகர் ராயப்பேட்டால நான் இருக்கேன். காணி நிலம் எங்கத்து போகிறது? செத்தாலும் புதைக்க முடியாது. அதான் ஆட்டோக்காரனுக்கு எப்போவுமே கிட்ட இருக்கிற இடமெல்லாம் தூரம், இந்த ரியல் எஸ்டேட் காரனுக்கு தூரம் இருக்கிற இடம்லாம் கிட்ட. அது நமக்கே இருக்கிற ப்ராப்ளம். அது பாரதி பாடுறான் பாருங்க. எனக்கு பெண்களே ஆண்களே உங்களுக்கு சொல்லுகிறேன், எது தெரியுமா வாழ்க்கை நிறைவு? எது தெரியுமா? இலக்குகளை நிர்ணயிங்க. இலக்குகள் கிடைத்தவுடன் உட்கார்ந்துராதுங்க, உடனே அடுத்த இலக்கை நிர்ணயிங்க. பாருங்க, பாரதிக்கு ரொம்ப பிடித்தமான சாமி யாருன்னா பராசக்தி. பராசக்தி ரொம்ப பிடிக்கும் பாரதிக்கு. அப்படி வந்து நிற்கிறான், சக்தி அப்படின்னா சக்தி வந்துட்டான். வாட் யூ வாண்ட் மேல இருந்தான் வந்தா. எஸ் பாரதி, வாட் யூ வாண்ட்? காணி நிலம் வேண்டும் பராசக்தி, சாங்ஷன். ஏன்னா கேட்டது பாரதி, வந்தாள் சக்தி, கொடுத்துட்டா. சரி, காணி நிலம் கிடைச்சிருச்சுல, சும்மா இருக்கலாம்ல? சும்மா இல்லைங்க அவன். அதனால தாங்க அவன் மகாகவி. உங்களுக்கும் எனக்குமான இடைவெளி அல்ல, அவனுக்கும் அவன் சாமிக்குமான இடைவெளி ரொம்ப நெருக்கமானது. அவன் சொல்றான் பாருங்க, காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் கொடுத்துட்டா. உடனே கேட்க அவன் போறா, இருமா போவாத, என்ன வெறும் நிலம் கொடுத்தா என்ன என்ன வேணும் உனக்கு? அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரதியை. ஏன் தெரியுமா? ஸ்பெசிஃபிகேஷன். பெண்களே, நமக்கு ஜெனரலைசேஷன் அதான் நம்ம பலவீனம். பி ஸ்பெசிபிக். அங்கே தூணில் அழகிய தூண் இருக்கணுமா, துய்ய நிறத்தினதாய் ஒயிட் பெயிண்ட் இருக்கணுமா, மாளிகை கட்டித்தர வேண்டும். சாங்ஷன், கட்டிட்டா. இரு, எங்க நான் இப்படி திரும்பி பார்த்தா பொட்டல் காடு மாதிரி தெரியுது. என்ன வேணும்? அங்கே கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும். காட்சி வேணுமாங்க ஜன்னல் திறந்தா. அதுவும் எப்படி? தென்னை மரம் கீற்றும் இளநீரும் தெரியணுமா. கொடுத்துட்டா. கொடுத்து இப்படி திரும்புறா, காட்சி மறுபடியும் சரியா இல்லை. அம்மா இது மட்டும் போதாதுமா, அப்புறம் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். கொடுத்துட்டாங்க. லைட்டு கேட்குறாங்க, லைட் எஃபெக்ட் கேட்குறாங்க. அங்கே முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். கொடுத்தாங்க. அங்கே சவுண்ட் எஃபெக்ட் கேட்குறாங்க. அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். எல்லாம் கேட்டா, நீங்களும் கேட்கலாம் நானும் கேட்கலாம், எல்லாம் கேட்டான். அடுத்தது கேட்டா, பாட்டு எழுதணும், அதனால என் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். எந்த பெண்ணும் இல்லை, எந்த பெண் வந்தாலும் கவிதை வராது. எனக்கே கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கே உரிய பெண் உங்க வீட்டுக்காரம்மாவு கிட்ட நீங்க இருந்தாதான் உங்களுக்கு கவிதை வரும். சரியா? அதான் ப்ராப்ளமே நமக்கு, அதான் ப்ராப்ளமே. ஆல்வேஸ் the ever deserved woman is யாருடைய வைஃபோ? அப்படி இல்லை. பாரதி அவன் பெண்ணை கேட்கிறான். என் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். செல்லம்மாவை கொடுத்தா. அடுத்து கேட்கிறான் பாருங்க, எப்படி எப்படி மேல போறான் பாருங்க. அதாங்க அந்த பாட்டு. நான் சொல்லுகிறேன்,
நீங்கள் ஆடலிலும் நடனத்திலும் இசையிலும் நீங்கள் உங்களை கொடுக்கின்ற பொழுது உங்கள் ஆத்மாவையும் இரத்தத்தையும் உயிரையும் கலந்து அதுக்குள்ள தந்து பாருங்க. உங்களை அந்த கலை ஒவ்வொரு நிலையாக மேலே உயர்த்தி செல்லும். எப்படி சொல்றான் பாருங்க, பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும், எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும். நான் கவிதை எழுதணுமா? எனக்கு கவிதை மூடு வேணும், கவிதை கொடு. எனக்கு கவிதை கொடுத்துட்டாங்க, போலாம்ல. எல்லாம் கிடைச்சிருச்சு, வீடு கிடைச்சிருச்சு, சொந்த பொண்டாட்டி கிடைச்சிட்டா, கவிதை வந்துருச்சு, ஆம்பியன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு, எல்லாமே கிடைச்சிருச்சு. நீங்களும் நானும் கைவிடுகின்ற இறைவனை நீங்களும் நானும் கைவிடுகின்ற இடத்தில் பாரதி அப்படி நின்று ஏறினான் பாருங்க. பாரதி சொன்னான், அம்மா போகாதம்மா, டேய் போனண்டா, வேலை இருக்குடா. என்ன வேலை உனக்கு பாரு. பாடுபட்டு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய பர்வீன் சுல்தானாவை நான் பார்க்க வேண்டாமா? அவள் பேச்சை கேட்கக்கூடிய இத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நான் ஆசி வழங்க வேண்டாமா? எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, நான் போறேன். நான் பாரதி சொன்னா, இல்லம்மா நீ போக வேண்டாம். என்ன செய்யறது? அந்த காட்டு வெளியினிலே அம்மா உந்தன் காவல் உற வேண்டும். இவர் உட்காந்து பொண்டாட்டியோட கவிதை எழுதிட்டு இருப்பாராம், சாமி காவலுக்கு நிக்கணுமா? அப்படி நின்னாங்க. அவன் சொன்னா, அதெல்லாம் முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை உனக்கு? என்ன வேலை? பாரதி கேட்குறாங்க சாமி கிட்ட, என்ன வேலை இருக்கு உனக்கு? இந்த மக்களை பார்த்துக்கிற வேலை தானே. அம்மா நீ என்ன பார்த்துக்க, என் கவிதை உன் வேலையை பார்த்துக்கோனா. என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்று பாடிய அந்த மகா கவிக்கு இந்த மகளிர் தினத்தினுடைய அத்தனை விஷயங்களையும் சமர்ப்பித்து அவனுடைய ஆசி வேண்டி நான் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறேன். அந்த காலத்து பெண்களா இந்த காலத்து பெண்களா, யார் மிக மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ்ந்தார்கள் என்ற தலைப்பிலே அக்கால பெண்களே என்கின்ற தலைப்பில் பேசுவதற்காக தேவி ரவி அவர்களை அழைத்து அமைகிறேன். வணக்கம். லெமூரிய கண்டத்தை ஆண்ட நாள் பார்க்கிறேன், இமய முடி மீது நின்ற நாள் பார்க்கிறேன், இலங்கை தேசத்தை பிடித்த நாள் பார்க்கிறேன், நீ ஈன்ற புலவர்களின் வலிமையை பார்க்கிறேன், 8லும் 10லும் நடந்த நாள் பார்க்கிறேன், 11 கணக்கிலே குமரியாய் பார்க்கிறேன். எப்போது நான் உன்னை பார்ப்பேன், இப்போது அழுகின்றேன் தாயே, வருவாயா தருவாயா தமிழை, எனக்குள் வருவாயா தருவாயா தமிழை, நிறைவாக மறைவேனே தாயே, தமிழெண்ணை உனக்கு நான் சேயே, என் தலை தாழ்த்தி தருகிறேன் வணக்கம். கருவில் என்னை சுமந்து காத்து நின்ற என் தாய், தாதியாய் தாலாட்டு பாடி தட்டி கொடுத்து வளர்த்த என் தந்தை, மையல் கொள்ள வைத்து மார்பில் என்னை சுமக்கும் என் மணவாளன், பாலிய வயதில் பாடங்கள் கற்றுக் கொடுத்த என் ஆசிரியை, அரும் பெரும் ஓமைகளை ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து அடுக்கு மொழியினிலே அர்த்தமுள்ள வார்த்தைகளை அள்ளித் தெளித்து அக்கால பெண்களுக்காய் தீர்ப்பு சொல்ல காத்திருக்கும் அன்பான நடுவர் அவர்களே, எதிரணி ஈபிகோ சபுரா, வாப்பேசா வள்ளி, எனதனி தோழி மகா, அக்கால பெண்களை பற்றி பேசும்போது மட்டும் கைத்தட்ட காத்திருக்கும் தமிழ்ச்சங்க உறவுகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மாலை வணக்கம். நடுவர் அவர்களே, இவ்வளோ பேருக்கு நான் ஏன் வணக்கத்தை போட்டேன் தெரியுமா? அந்த காலத்து பெண்கள் எல்லாமே மரியாதை தெரிஞ்சவங்க, அதனால தான் இவ்வளோ வணக்கத்தை போட்டேன். அந்த காலத்து பெண்களை பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். நடுவர் அவர்களே, 2008லேயே நாம் பார்த்து பேசி பழகியிருக்கோம். நடிகர் பாண்டியராஜன் தலைமையில் நடந்த பட்டிமன்றத்தில் முதல் நான் பேசும்போது கீழே உட்கார்ந்து நீங்கள் ரசித்து சிரித்து எனக்கு வாழ்த்து சொன்னீங்க. அன்று நீங்கள் வாழ்த்து கூறியது இன்று உங்கள் முன்னிலையில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஔவையார், ஆதி மந்திரியார், ஒக்கூர் மாசாத்தியார், மார்பித்தியார், அங்கவை, சங்கவை, முடத்தாம கன்னியார், அக்கால பெண்கள் எல்லாம் பெருமை சேர்த்து வாழ்ந்தார்கள். ஆனால் இக்கால பெண்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? நடுவர் அவர்களே, வில்லிருந்து புறப்பட்ட அம்பு, நாவிலிருந்து புறப்பட்ட சொல்லு, செய்து கொடுத்த சத்தியம், வாக்கு தவறாமை. அக்கால பெண்களிடம் நேர்மை இருந்தது, இக்கால பெண்களிடம் நேர்மை இருக்கா? முயற்சி, பயிற்சி, தேர்ச்சி, மகிழ்ச்சி, வளர்ச்சி, தொடர்ச்சி. அந்த காலத்து பெண்களிடம் இந்த 6C இருந்தனா அவங்க நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஆனால் ஆசிரியரும் பெற்றோரும் போதிக்கும் போது புரியாத விஷயம்
வாழ்க்கை பாதிக்கும் போது புரியும். இந்த காலத்து பெண்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, நம்ம தமிழ்ச்சங்கத்தில் எல்லாருக்குமே தெரியும், உங்களை எல்லாருக்கும் தெரியுமா? நம்ம தமிழ்ச்சங்கத்துக்குள்ளே வருத்தப்படாத பெண்கள் சங்கம்னு ஒன்று இருக்கு. அதோட தலைவி தாங்க இந்த வள்ளி. இவங்க வருத்தப்படாமல் இருப்பாங்க, ஆனால் இவங்க கணவர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இவர்களுக்கு வேறு எங்கும் கிளைகளே இல்லை. உங்களுக்கு மட்டும் தெரியும், ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியும்.